ஹலோங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சாட்டர்டே எடுத்த vlogங்க. இப்போதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிடலாங்க. எல்லாருக்கும் காது வலி, தொண்டை வலி, மூக்கு வலி, எல்லா வலி இருக்கு. அதுக்கு ஒரே தீர்வு நண்டு சூப். இன்னைக்கு நண்டு சூப் தான் வைக்கிறேன். இது இந்தியன் கிராசரியில் வாங்குறதுலப்பா. க்ளீன் பண்ணுறது, க்ளீன் பண்ணிட்டு சூப் வச்சுட்டு தான் அடுத்த வேலை. அடுத்து மட்டன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே லீவு விட்டாச்சு இல்லையா? ஸோ அதனால டிலேவாக தான் எந்திரிக்கிறது. இன்றைக்கும் அப்படி தான் டிலேவாக ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலேயே குழந்தைங்களுக்கு பால், எனக்கு காஃபி போட்டுட்டு இருந்தேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சூப்பெலாம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். சி அப்படின்ற நண்டு மட்டும் பிடிக்குது. சி கடிக்க போறேன், கடிக்க போறேன். ஆமா, எப்போவாது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கிராசரியில் இந்த கிராப் வச்சுருப்பாங்க. எப்போதுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ரொம்ப சளி இருக்கிறதுனால எல்லாருக்கும் சூப் வச்சிடணும் அப்படிங்கிறனால தான் வாங்கிட்டு வந்தாச்சு. இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா சாம்ஸில் தான் வாங்கியிருப்போங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். அதெல்லாம் முடியாதுப்பா, இன்னைக்கு சூப்பு தான் அப்படின்னு சொல்லியாச்சு. எப்போல்லாம் நம்மளுக்கு வேலை குறையணும்னு நினைப்போமோ அப்போ தான் இந்த பால் பொங்கி இந்த அடுப்பில் இருக்க வேலையை சேர்த்து வச்சிடும். ஸோ இதை அடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலை. இவனுங்க எல்லாரும் பாருங்களேன், என்னதான் விளையாடுறோன்னு தெரியாது, எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. 4 is lava அதுதான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரெல்லாம் எடுத்து வச்சு 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஹர்ஷனுக்கு ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா கிராப் பிடிக்கும். அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ரைஸையும் அந்த கிராப் சூப் இருக்கு இல்லையா அது கூட சேர்த்து இவங்களுக்கு சாதமாக கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ண போகிறேங்க. நானும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கெல்லாம் கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ண போகிறேன். முன்னாடியும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், என்னோட சேனலில் முன்னாடி போட்டிருப்பேன் நண்டு சூப்பு. ஸோ இப்போ நம்ம தெளிவாக போட்டுடலாம். நான் வீட்டில் இருந்து அரைச்சி வச்சுருந்த மசாலா இது எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்து விட்டாங்க. அது ரொம்ப வருஷம் ஆச்சு. ஃப்ரீசரில் போட்டுருவேங்க. காலி ஆனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரீசர்லேருந்து இப்போ தான் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நண்டு சூப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு அதிகமாக சேர்த்துக்கணும். மிளகு 3 டேபிள் ஸ்பூன் 3 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் சீரகம். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் கிடச்சிச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயத்துலேயே ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே மல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நண்டு சூப்புக்கு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு அரை தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்டு சேர்க்கணும். நண்டையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தாராளமாக தண்ணி வச்சுட்டு வேணும்னா மல்லி இலை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னுமே தூவிக்கலாம். நான் எப்போதுமே இதில் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுவேன். நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக அந்த வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு சூப்புக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. நல்லா ஆவி பறக்க எனக்கு எந்த ஸ்மெல்லும் தெரியலை. ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு நண்டு சூப்பு. இதை குடிச்சிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலை அப்படின்னு சொல்லி தர்ஷன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் எல்லாம் இருக்குது. பட் இதை குடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிலீஃப் இருக்குங்க. எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன், இதை குடிச்சிட்டு தான்ப்பா வேற வேலை அப்படின்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பும் பண்ணலாம். இந்த மெத்தட்லேயே ஆட்டுக்கால் சூப்பும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குங்க. ஸோ குழந்தைங்களுக்கு சாதத்தில் அப்படியே ரசம் மாதிரி ஊற்றி அப்படியே கொடுத்துட்டேன்.
ஸோ சூப்பாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரைஸில் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுக்க சொல்லிட்டேன். அதனால் கொடுத்துட்டாங்க. ஹர்ஷனுக்கு தான் முன்னாடி சொன்ன மாதிரி நண்டு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து மட்டன் குழம்பு வச்சுட்டேன். பட் நிறைய வீடியோ மட்டன் குழம்பு ரெசிபி எடுத்துருக்கிறனால நான் அதை போடலை. ஸோ குழம்பு வச்சுட்டு அப்படியே கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. ஏன்னா இதுலேயே சாப்பிட்டுட்டோம் எல்லாருமே. ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு சாம்ஸ் அப்புறமா வால்மார்ட்லாம் போகணும் அப்படின்ட்டு. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நெக்ஸ்ட் டே வந்து கிரில் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் கிரில்லுக்கும் ஏற்ற மாதிரி. அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் சாம்ஸு நிறைய கடைகளுக்கு போக வேண்டி இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா திங்ஸையும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்க போகிறோங்க. புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வேறு டிஷ்வாஷர் சோப் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இது வாங்கியிருக்கிறேன். சரி கலர் கலராக வாங்கி யூஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருக்கிறேங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரில்லுக்கு ப்ரான் மேரினேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் ப்ரான் வந்து வாங்கியிருந்தேன். சாம்ஸ் போனால் தர்ஷு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீஸா விட மாட்டாங்க, வேணும்னு அடம் பிடிச்சிருவான். சீஸ் பீஸா அதான் வாங்கியிருக்கிறான். அடுத்து சாம்ஸில் முடிச்சு பில்லெல்லாம் போட்டுட்டு வால்மார்ட் வந்தோம். வால்மார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸ் வந்து ரீஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து $19 சம்திங் இருந்தது. இல்லை நியூ கேஸாக வாங்கினோம் அப்படின்னா $60 சம்திங் வருது, $54 சம்திங் வருது. நாங்கள் வந்து ரீஃபில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறனால இவர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வால்மார்ட்குள்ளே போயிட்டு வந்துடலான்ட்டு. கிரில்லுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு நியூ கிரில்லெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இல்லாமல் இருந்தது. ஏன்னா 2 கிரில் இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திங்ஸும் வாங்க வேண்டியிருந்தது, ட்ரேஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதனால வால்மார்ட்லேயே வந்து கொஞ்சம் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் ஆரம்பித்தா வீட்டில் இருக்கிறதே கிடையாது. ஏன்னா கிட்ஸு வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இந்த வாரம் எங்கே போகிறோம், அடுத்த வாரம் எங்கே போகிறோம், எல்லா வாரத்திற்கும் உங்களுக்கு ஷெட்யூல் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சம்மரில் தாங்க வெளியில் போக முடியும். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். இங்கே வந்துட்டு 5 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த 2 டேஸில் கிடைக்கிற டைமில் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்குங்க. அதை தான் வந்து நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். குழந்தைங்களும் அப்படி தான். யாரெல்லாம் வராங்க, எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிருவாங்கங்க. நான் வந்து லெமன் எடுக்கலான்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆரஞ்சா இல்லை ஆப்பிள், அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. எடுக்க பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு லெமனே போதும்னு நினைக்கிறேன், லெமன் சாதம் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஜூஸ் போடுறதுக்கோ. இங்கே வாங்கிட்டு அப்படியே பில்லெல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, கிரில்லுக்கு நான் வந்து மேரினேஷன் வந்து ப்ரான் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேரினேஷன் பண்ணணும். போய் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மேரினேஷன் பண்ண போகிறேங்க. இதை வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் வந்து கரெக்டாக இதை எடுக்கும்போது வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். எல்லா ஸ்பைசஸையும் போட்டதுக்கப்புறமா பார்க்குறேன், ஐயோ நம்ம வீடியோ ஆன் பண்ணலையே அப்படின்ட்டு ரொம்ப பல்ப் வாங்கின மாதிரி ஆகிவிடுச்சுங்க. நான் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன், நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கோங்க. இந்த மேரினேஷனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கறி லீவும் ஆட் பண்ணியிருந்தா கூட. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர், சோம்பு தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், பெப்பர் தூள், கேர்டு, இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்துட்டு ஆயில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தயிரும் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. கிரில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம், அவ்வளோதான். நான் வந்து இப்போ ஆயில் சேர்க்க மறந்துட்டேன். ஃபைனலாக தான் அந்த ஆயில் கூட சேர்த்துருந்தேன். இதில் நீங்கள் வந்து கறி லீவ் வந்து லைட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிரில்லில் என்னென்னலாம் ஃபன் பண்ணோம், எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படிங்கிறதான் வரப்போகுது. இதை மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுட்டு காலையிலேயே ஏர்லியாக, அதாவது ஒரு 9:45க்கெலாம் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்குறோங்க. ஸோ இதை மேரினேஷன் பண்ணி வச்சாச்சு. நாளைக்கு விளாக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கிரில் விளாக் தான் வருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.